சார் வணக்கம், நீங்க இப்ப என்ன சார் செஞ்சுட்டு இருக்கீங்க? சார் வணக்கம் சார். பாருங்க ஃப்ரண்ட் வீல் சார், இது எப்படி டயர் மாத்துறது? இது என்ன வண்டி சார் இது? சார் இது ஆக்சுவலா அது பழைய புல்லட்டுங்க சார், டீசல் புல்லட். பழைய புல்லட். ஆமா சார், டீசல் புல்லட்டுக்கு நீங்க ஃப்ரண்ட் டயர் மாத்துறீங்க? ஆமா, ஃப்ரண்ட் டயர் மாத்துறேன் சார். ஓகே சார், இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படிங்கறது சொல்லிட்டு பிரேக் ஒயரை ஃபர்ஸ்ட் இத கழட்டி விடுங்க சார். பிரேக் ஒயர் கழட்டுறீங்க சார். ஃபர்ஸ்ட் வந்து பிரேக் ஒயரை கழட்டுங்க சார். சரிங்க சார். சார் இப்படி தூக்குனா பாருங்க இந்த பிரேக் ஒயர் தனப்பல வந்துருச்சு சார். சரிங்க. பிரேக் ஒயரை கழட்டி விட்டு பாருங்க. நீங்க மேல வந்து அந்த ஸ்க்ரூ வந்து லூஸ் பண்ணனுங்களா? ஆமா சார், இந்த மேல அந்த ஸ்க்ரூல அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி விட்டா போதும் சார். சரிங்க. இந்த பிரேக் ஒயர் தனியா அப்படியே லூஸ் ஆகி வந்துருதுங்க. பாருங்க சார், இப்போ 14.5 சார். 14.5 பாருங்க இந்த ஃப்ரண்ட் வீல் வந்து லூஸ் வரும் சார். சரிங்க. இப்போ நீங்க சொல்றத கேட்டா அவங்கவங்க புல்லட் வச்சிருக்கவங்கள கூட டயர் மாத்தலாம். எல்லாமே அவங்களே பண்ணலாம் சார். அவங்களே பண்ணிக்கலாம். மெக்கானிக்கலுக்கே கொண்டு போகணும் இல்லைங்க சார். பாருங்க சார், லெஃப்ட் சைடு ரைட் சைடு லூஸ் விட்டா போதும் சார். அப்படியே தனப்பால் அப்படியே வந்துடும். பக்கத்துக்கு 2 நெட் இருக்கு, அது 2 நெட்டை கழட்டணும். ஆமா சார், 4 நெட் இருக்குங்க சார். இந்த 4 நெட்டை கழட்டினா போதும் சார், வீல் அப்படியே வந்துடும். ஃப்ரண்ட் அந்த கப்புமா இருக்குது அப்படியே எடுத்துறீங்க. அப்படியே வந்துரும் சார். அது அப்படியே எடுத்துட்டீங்கன்னா வீல் அப்படியே வெளிய கழட்டிக்கலாங்களா? பாருங்க அது அப்படியே வந்துருச்சு. அவ்வளவுதான் சார். ஓகே ஓகே சார். அவ்வளவுதான். ஃப்ரண்ட் வீல் இவ்வளவுதான் சார் வேலை. ஈஸியா புல்லட்ல கழட்டலாமா? ஆமா சார், ஈஸியா கழட்டலாம் சார். மீட்டர் வயர் இந்த பக்கம் இருக்குங்க சார். மீட்டர் வயர் அந்த லூஸ் பண்ணா வந்துரும் சார், தனியா வந்துரும். ஓ, மீட்டர் ஸ்பீடோமீட்டர் வயர் கழட்டுங்க. ஆமா சார், ஸ்பீடோமீட்டர் வயர் கழட்டுங்க. என்ன சார் ஃபர்ஸ்ட் இப்போ நீங்க என்ன பண்றீங்க? சார் இந்த நெட் மவுத் நெட்டை வந்து லூஸ் பண்ணி எடுக்கறேன் சார். சரிங்க. உள்ள இருக்கிற பின் எடுக்கிறீங்க. இந்த பின் வால் பின்னு சொல்லுவோம் சார். இந்த டையை வச்சு இந்த வால் பின் வந்து வெளியே எடுத்துறோம் சார். இந்த டைலாம் உங்களுக்கு எங்க சார் கிடைக்குது? இது நம்ம பெரிய கடையில் ஹோல்சேல் கடையிலலாம் கிடைக்கும் சார். ஆட்டோமொபைல்ஸ் கடையில் கிடைக்கும். ஆட்டோமொபைல்ஸில் வாங்கிக்கலாம் சார். இந்த மாதிரி ஏர் இருக்குங்க சார். ஏரை வந்து வெளியே எடுத்துடணும். வெளியே எடுத்துட்டு பாருங்க சார், இந்த மாதிரி இந்த பீடிங்லாம் கீழே இறக்கணும். கீழே இறக்கணும், அப்படியே லூஸ் ஆயிடும் சார். ரெண்டு பக்கம் அதே மாதிரி டயர் மேலே ஏறி நின்னீங்க அப்படியே லூஸ் ஆயிடும். ஆமாம் சார். இந்த லிவர்லாம் சார் நீங்களே தயார் பண்ணிட்டீங்களா? மொபைலில் விற்கிதுங்க சார். இது ஆட்டோமொபைல் விற்கிது. ஆட்டோமொபைல்ஸில் விற்கிதுங்க சார். ஓகே ஓகே. இந்த மாதிரி ஒரு சைடு அழுத்தி பிடிச்சிட்டு ஒரு சைடு போய் கழட்ட வேண்டியதாங்க. ஆமாம் சார். இந்த மாதிரி லிவரை விட்டு டயர் அப்படி கழட்டிட்டு. ஆமாம் சார். சார் இது பாருங்க, இந்த இதுக்கு வந்து பவுடர் போடணும் சார் டயருக்கு. சரிங்க. ஃபுல்லாக சார் அது என்ன சார் பவுடர் அது? சார் டயருக்கு போடுற பவுடர் இருக்குது சார் தனியாக. ஓ, நம்ம வாங்கிக்கலாம். ஆமாம் சார். ஓகே. இது எதுக்காக சார் போடுறீங்க? சார் இந்த டீப்பு வந்து ஒட்டாதுங்க சார். அதுக்கு டீப்பும் டயர் ஒட்டாது? ஆமாம் சார், அதுக்காக தான் சார். ஓஹோ, சரிங்க. இல்லைன்னா கருப்பாயிருங்க சார். அதனால தான் முடிஞ்ச அளவுக்கு பவுடர் மட்டும் ஃபுல்லாக போடணும் சார். ஃபுல்லாக போட்டால் தான் நம்ம டயர் டீப் நல்லா இருக்கும். ஆமாம் சார். ஒரு வருஷம் கழிச்சு கழட்டினா கூட அப்படியே இருக்கும். சார் அடுத்து தான் சார் இந்த ஆயில் ஒன்று போடுங்க சார். ஆயில் போட்டால் சரிங்க. ஆயில் வந்து எங்கே சார் உள்ளே போடுறீங்களா? இல்லைங்க சார், இந்த பீடிங்க்கு.
இது என்ன ஆயில் சார்? இது சோப் ஆயில் தான் சார். சோப் ஆயில். சோப் ஆயில் சார். இது எங்கே சார் உங்களுக்கு கிடைக்கும்? இது கடையில் வாங்கிக்கலாம் சார். நிறைய கடையில் இருக்கும் சார். எங்கள் பலசர கடையில்? பலசர கடையில் இருக்கும் சார். சோப் ஆயில் வந்து என்ன காரணத்துக்காக போடுறீங்க சார்? சார் இந்த சோப் ஆயில் போட்டால் கொஞ்சம் கரெக்டாக பீடிங் வந்து உட்காருங்க சார். ஸ்மூத்தாக உட்காரும். ஆமாம். டீப் வந்து கரெக்டாக உள்ளே போய் உட்காந்துக்கும். அந்த கரெக்டாக அந்த பீடிங் வந்து வெளியே வந்துடும் சார். ஒரு சைடு அப்படியே கீழே இறக்கி விட்றீங்க? ஆமாம் சார். ஒரு சைடு அப்படியே கீழே இறக்கி சார். புது டீப் சார் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த கஸ்டமருக்கு வந்து எந்த மாதிரி டயர் எந்த மாதிரி டியூப் வாங்கணும் அப்படின்னு ஒரு டவுட் இருக்குது சார். சரிங்க. உங்களுடைய அனுபவத்தில் வந்து எந்த மாதிரி டயர் சார் வாங்கலாம், எந்த மாதிரி டியூப் வாங்கலாம் குவாலிட்டியில்? சார் டயர் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் சார். அதாவது நல்லா கல்லாட்ட இருக்கிற டயர் எந்த டயர் வாங்கலாம் சரிங்க சார். நல்லா குவாலிட்டியான டயராக வாங்கி போடுங்க. அப்போ தான் ரொம்ப நாளைக்கு லைஃப் வரும் சார். சார் இப்போ வந்து லோ குவாலிட்டிலாம் வந்து அவங்க ரேட் சொல்கிறாங்க, அதோட 200-300 சேர்த்து இருக்குது ஹை குவாலிட்டிங்கிறாங்க. எது சார் நம்ம வாங்கலாம்? எந்த டயரை கொஞ்சம் ஹை குவாலிட்டியாக இருக்குது அந்த மாதிரி டயர் வாங்கி போட்டுக்கலாம். எல்லா டயரும் லோ குவாலிட்டி டயர் வேண்டாம், ஏன்னா வந்து லைஃப் வராது. ஆமாம் சார். ஆமாம் சார். ஓகே சார். சார் இப்போ என்ன பண்ணுறீங்க? இப்போ அது என்ன கழட்டுறீங்க சார்? இந்த டீப்பு போடுறேன் சார். உள்ள டீப்புக்கு பவுடர் போட்டீங்க? பவுடர் போட்டு இந்த டீப் போடுறேன் சார். என்ன சார் இப்போ வந்து காற்று பிடிச்சி செக் பண்ணி பார்க்குறீங்க? இல்லைங்க சார், கொஞ்சமாக ஏர் பிடிக்கும் சார். இல்லைன்னா சைடில் நல்லா போய் கடிச்சிக்கும். சரிங்க. அதனால் கொஞ்சமாக ஏர் பிடிக்கும் சார். ஏர் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே போடணும். ஆமாம் சார். இல்லைன்னா டீப்பு சுருண்டுக்கும் சார். ஓ சரிங்க. அதுக்கு தகுந்த மாதிரி மீடியமாக ஏர் பிடிச்சிட்டு உள்ளே போடலாம் சார். ஃபர்ஸ்ட் நீங்கள் மவுத்துக்கிட்ட உள்ள விட்டுறீங்க? ஆமாம் சார். மவுத்து வந்து உள்ள விட்டு நீங்கள் வெளியே கொண்டாந்துறீங்க இல்லைங்களா சார்? மவுத்தை வெளியே விட்டு அதுக்கு வந்து நட்டு போட்டுறீங்க? ஆமாம் சார். நெட்டு போட்டால் தான் அந்த கரெக்டாக வருங்க சார், உட்காருங்க சார். ஓ நீங்கள் லைட்டாக காற்று கொடுத்தனால நீட்டாக அப்படியே போய் கூந்துக்குது? ஆமாம் சார். இல்லைன்னா சுருண்டுக்கும், இல்லைன்னா டீப்பு மடங்கிடும். அதனால் ஏர் பிடிச்சோம்னா டீப் சுருண்டாது சார். அதுக்காக தான் ஏர் பிடிக்கிறது. சார் அந்த மாதிரிலாம் நீங்கள் போட்டு உள்ள நீங்கள் தள்ளும்போது ஏதாவது டீப்பில் அடி வாங்காதுங்களா? அந்த மாதிரி வராதுங்க சார். நம்ம அதுக்கு தான் நேக்கா போட்டுக்கலாம் சார். நேக்கா போடணும்? ஆமாம் சார். தெரியாதவங்களாம் உள்ள லிவருக்கு விட்டாங்கன்னா லிவரில் வந்து லைட்டாக வந்து விட்டு போடணும். அதை கொஞ்சம் ட்ரைனிங் எடுக்கணும். ஆமாம் சார். கடைசி அந்த மாதிரி தள்ளி விட்டுரும், அவ்வளோதாங்க? ஆமாம் சார். ஈஸியாக போட்டிங்க மாதிரி தெரியுது. ஆமாம் சார். பாருங்கள் சார், 4 டைம் ஆயில் அடிக்கும் சார். இப்போ ஒரு டைம் வந்து சோப் ஆயில் போடுறீங்க? ஆமாம் சார். சோப் ஆயில் போட்டால் அந்த டீப் வந்து உள்ளே வந்துடும் சார். அந்த பீடிங் வந்து கரெக்டாக உட்காந்துக்கும். இந்த சைடும் போட்டுங்களா? ஏற்கனவே போட்டாச்சுங்க சார். இந்த சைடு போட்டிங்க? ஓகே. சார் பாருங்க, இப்போ ஏர் பிடிக்கிறோம். இப்போ வந்து ஏர் பிடிக்கிறீங்க, உள்ள அந்த நிப்பிள் போட்டு ஏர் பிடிக்கிறீங்க? ஆமாம் சார்.
இப்போ செக் பண்ணுறீங்களா சார்? எவ்வளோ வைக்கிறீங்க? எவரு 30 பாயிண்ட் வைக்கிறேன் சார். ஃப்ரெண்டுக்கு வந்து 30 பாயிண்ட். ஆமாம் சார். பிடிக்கணுங்களா? ஆமாம், கொஞ்சம் பிடிக்கணுங்க சார். கரெக்டாக 32 பாயிண்ட் இருக்குது சார். 32 பாயிண்ட் இருக்குது. ஆமாம் சார். சரி, இதே கூட போதும், விட்டுறலாம். ஓகே சார், இதே போதும் சார். ஓகே. போடுறப்ப இந்த எச்சை வச்சு பார்த்தேன் சார், ஏதாவது ஏருக்கு இது வருதா இல்லையா, மவுத்தில் வந்து ஏர் வருதா இல்லையா செக் பண்ணணும் சார். செக் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் அந்த மூடி போட்டால் போதும் சார். இப்போ நேராக நீங்கள் வண்டியில் தான் ஃபிட் பண்ணுறீங்க? ஆமாம் சார். கரெக்டாக காடியில் உள்ள தள்ளி விட்டு 4 நட்டு போட்டிங்கன்னா முடிஞ்சது வேலை. 4 நட்டு போட்டால் முடிஞ்சுது சார். கரெக்டாக உட்காந்து வச்சுக்கணும் சார். நீங்கள் இதுக்கு என்ன சைஸ் சார் ஸ்பேனர் போடணும்னு சொன்னீங்க? 14 சார். 14. இப்போ வண்டி ஓனர்லாம் 14 நம்பர் ஸ்பேனர் வந்து வண்டியில் வச்சுட்டாங்கன்னா அவங்களே வந்து வண்டிக்கார இது ஒரு அவசரத்துக்கு கூட வந்து எங்காவது வண்டி வழியில் நின்றுச்சு, அங்கே நடமாடும் பஞ்சர் இல்லை அப்படின்னா கழட்டிட்டு போய் சூழ்நிலையில கழட்டிக்கலாம். கழட்டிட்டு போய் பண்ணிக்கலாம் சார். ஏன்னா நடமாடும் பஞ்சர் இருக்கிற இடத்துல பிரச்சனை இல்லைங்க. ஆமாம் சார். இல்லாத இடத்துல நம்ம வந்து கழட்டிட்டு போனால் தான் செய்ய முடியும். இப்போ நீங்கள் நடமாடும் பஞ்சரா சார் நீங்கள்? ஆமாம் சார், நான் நடமாடும் பஞ்சர் கடைங்க சார். பஞ்சர் கடை எங்கே இருக்கிறீங்க சார்? எந்த ஊர்? எங்கே இருக்கிறீங்க சார்? வட்டூர் ரோட்டில் 4 ரோட்டில் சார். வட்டூர் ரோடு 4 ரோடு. எங்கே தாலுக்கா? எந்த ஊர் தாலுக்காங்க? நாமக்கல் மாவட்டம் சார், திருச்செங்கோடு தாலுக்கா. வட்டூர் ரோட்டில் இருக்கு. வட்டூர் ரோட்டில் இருக்கு சார். என்ன சார் உங்கள் பேர் வரலாம் சொல்லிங்களா? பேர் என்ன சார்? என்னோட பேர் முருகேசன் சார். முருகேசன். மொபைல் பஞ்சருங்க சார். ஓகே. நான் திருச்செங்கோடு நம்பர் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துடலாம் சார் வீடியோவில். சரிங்க சார். அப்போ நம்ம தேவையானவங்க பக்கத்தில் இருக்கிற நண்பர்களும் உங்களை கூப்பிட்டு வந்து அவசரம்னா கூப்பிட்டுக்குவாங்க. சரிங்க சார். நீங்கள் அந்த ஸ்பாட்லேயே போய் ஒட்டி கொடுத்துருவீங்க சார்? அங்கேயே போய் பண்ணி கொடுங்க சார், ஸ்பாட்லேயே. வழியில் வண்டினாலும் சரி, இல்லை வீட்டுக்கே வர சொன்னீங்கனாலும் சரி. ஆமாம் சார். ஆமாம் சார். ஓகே. இது ஓரளவுக்கு வந்து ஒரு நல்ல டைட்டாக வச்சிடணும் இல்லைங்களா சார்? ஆமாம், நல்லா டைட்டாக வச்சிடணும் சார். இந்த 4 நெட்டில் தான் சார் வீலை கிரிப்பாக பிடிக்குது. சார் பாருங்க, இப்போ பிரேக் ஒயர் மாட்டுறோம். இப்போ பிரேக் ஒயரை போட்டுறணும். ஆமாம், ஞாபகமாக வந்து பிரேக் ஒயர் போடணும் இல்லைங்களா? ஆமாம் சார். பிரேக் ஒயரை இழுத்து மாட்டணும். ஆமாம் சார். கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும் போல தெரியுது. ஆமாம் சார். இப்போ வண்டி ஓனர்லாம் இந்த சின்ன சின்ன வேலைகள்லாம் பழகிக்கலாம் இல்லைங்களா? பழகிக்கலாம் சார். இதெல்லாம் சிம்பிளான வேலை தான். ஆமாம் சார், இதெல்லாம் சின்ன சின்ன வேலை தான் சார். ஒரு அவசரத்துக்கு நம்ம டைட் வைக்கிறது, பிரேக் டைட் வைக்கிறதெல்லாம் எல்லாமே பண்ணிக்கலாம் சார். பாருங்க சார், அவ்வளோதான் சார். பிரேக் ஒயர் போட்டேன் சார். போட்டிங்க. போட்டதுக்கு அப்புறம் சார் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் சார். அட்ஜஸ்ட் பண்ணணும். கீழே ஒரு நட்டு மாதிரி இருக்கும் சார். பாருங்க, இப்படி தள்ளி பிடிச்சோம்னா கரெக்டாக வரும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்படி தேவையோ நம்ம டயரை சுற்றிட்டு பார்த்து நம்ம டைட் பண்ணணும் இல்லைங்களா சார்? எந்த அளவுக்கு பிரேக் நம்ம பிடிக்குது. ஆமாம் சார். டைட் வைங்க. பிடிச்சி பார்க்கலாங்களா பிரேக் மேலே? பிடிக்கலாம் சார்.
இருங்க அப்படியே பிரேக் மேலே நான் பிடிச்சி பார்க்குறேன். அப்படி டைட் வைக்கிற மாட்டேங்குதுங்களே. இன்னும் ஏற்றலாங்களா சார்? இன்னொன்று ஏற்றணும். ஒரே நிமிஷம். பிரேக் வந்து நம்ம ஃப்ரீயாக இருக்கக்கூடாது. ஆமாம் சார். பிரேக் வந்து பிடிக்கும்போது டைட்டாக இருந்தால் தான் வண்டி நிற்கும். ஆமாம் சார். டயர் நிற்கும். அதே மாதிரி சார் ஃபுல்லாகவும் டைட் வைக்கூடாது சார். ஆமாம், ஃபுல்லாக டைட் வச்சா என்ன பண்ணால் அந்த லைனிங் வந்து தேஞ்சிரும். அப்படியே தேஞ்சி, அதாவது ஓரளவுக்கு வந்து நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் நமக்கே தெரியும். ஆமாம் சார். ஓரளவுக்கு வீல் சுற்றி விட்டா சுத்தமாக. இன்னும் கொஞ்சம் டைட் வைங்க சார். இது ஒரு மாலை நேரமாக இருக்கிறனால கொஞ்சம் லைட்டிங் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது சார். சரிங்க சார். அப்புறம் நம்ம வந்து நண்பர்கள்லாம் இதை அட்ஜஸ்ட் பண்ணி தான் பார்த்தோம் மாட்டேன் இருக்குது. ஆமாம் சார். சார் பிரேக் பாருங்கள் சார், நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். இருங்க பிரேக் நம்ம வந்து பிடிச்சி பார்க்கலாம். ஓகே சார், நீங்கள் சுற்றிடுங்க, வீல் சுற்றிடுங்க சார். பாருங்கள் இப்போ வீல் சுற்றுதாங்க. விட்டுருங்க சார். அப்படி கொஞ்சம் வீல் ஃப்ரீயாக சுற்றணும். இந்த மாதிரி நம்ம பிரேக் வந்து பிடிச்சி பார்க்கணும். ஆமாம் சார். ஓகேங்க. இப்போ அடுத்து என்ன சார், ஸ்பீடோமீட்டர் ஒயர் போடணுங்களா அந்த பக்கம்? ஸ்பீடோமீட்டர் ஒயர் போட்டாச்சு சார். போட்டிங்களா? போட்டேன். ஓகே ஓகே, முன்னாடியே போட்டிங்களா? ஆமாம் சார், ஃபஸ்ட்டே போட்டேன். ஏன்னா அந்த இது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகும் சார். அதனால அது கரெக்டாக காடியில் உட்காராது. அதனால வந்து ஸ்பீடோமீட்டர் ஒயர் தள்ளி விட்டு இதை வந்து டைட் பண்ணிட்டா முடிஞ்சுங்க சார். நீங்கள் வண்டி வீல் மாட்டுறதுக்கு முன்னாடி டைட் பண்ணிட்டீங்க சார். கரெக்டாக உட்காந்து வச்சோன்னா கிலோமீட்டர் ஒயர் மாட்டினா தான் நமக்கு அந்த கரெக்டாக இது வருங்க சார். ஓகே. அந்த காடியில் உட்காரும் அந்த பல்லுலாம். ஓகே சார். ஓகே, அவ்வளோதானே சார், வேலை முடிஞ்சுங்களா சார்? ஓகே சார். நீங்கள் இப்போ வந்து ஒரு புல்லட்டுக்கு வந்து ஃப்ரண்ட் வீல் எப்படி நம்ம கழட்டி டயரு டியூப்லாம் எப்படி மாற்றுறது அப்படிங்கிறத பற்றி ரொம்ப விளக்கமாக சொன்னீங்க. ஆமாம் சார். இது வந்து ஒவ்வொரு வாடிக்கையாளர்களும் வந்து வண்டி வச்சுருக்கிறவங்களும் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஒரு அவசரத்துக்கு, அதாவது நீங்கள் இந்த மாதிரி சமயத்துக்கு வந்து ஒரு அவசரத்துக்கு வர முடியலைங்கிற சமயத்தில் ஒரு உதவிகரமாக இருக்கும். ஆமாம் சார். ரொம்ப நன்றிங்க சார். உங்களுடைய தொழில் மேலும் வளர வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்த்துக்கள் சார்.